உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், அவர்களுக்கான குரல், அவர்களுக்கான அதிகாரம், அவர்களுக்கான உரிமை எங்கே இருக்கும்? ஒரு முதலீட்டாளன் தன் லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்பதை நாம் சிந்தித்திற்கு பார்க்க வேண்டிய நேரம் இது. பணமில்லாது தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் மாற்று. அப்படிப்பட்ட ஒரு மாற்றை தனியார் முதலாளிகள் தான் கல்வியை சரியாக தருவார்கள் என்றால் அரசு தோற்று விடுகிறதா? தனியார் முதலாளிகள் தான் மருத்துவத்தை சரியாக தருவார்கள் என்றால் அரசு தோற்று விடுகிறதா? தனியார் தான் தண்ணீரை விநியோகம் செய்ய முடியும் என்றால் அரசு தோற்று போகிறதா? தனியார் தான் சிறப்பாக போக்குவரத்து நடத்துவார், சரியார் தான் மின் உற்பத்தி விநியோகத்தை சிறப்பாக நடத்துவார், தனியார் தான் பெட்ரோல் டீசல் விலையை தீர்மானிப்பார் என்றெல்லாம் இருந்தால் அரசின் வேலை என்ன என்ற கேள்வி எழுமா எழாதா? எதைத்தான் அரசு செய்யும்? சாராய் விற்பதை தவிர வேற எதை அரசு செய்யும்? இந்த நாட்டில் எது ஒன்றை அரசு செய்திருக்கிறது? உலகில் எல்லா நாடுகளிலும் அரசு நடத்துவது தரமாக இருக்கிறது. என் நாட்டில் அரசு நடத்துவது ஏன் தரமற்று இருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது இன சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்கள் பயணம் யாருக்கானது? இந்த தேர்தலில் நாங்கள் நிற்பது யாருக்காக? ஏன் நாங்கள் கூட்டணி வைத்து போட்டியிட்டு கூடாது? இருக்கலாம், 10 சீட்டு வாங்கலாம், 15 சீட்டு வாங்கலாம், வெல்லலாம், பாராளுமன்றம் செல்லலாம், சட்டமன்றம் செல்லலாம். சென்று என்ன செய்யலாம்? மேசையை தட்டலாம், தண்ட சம்பளம் வாங்கி செலவு செய்யலாம். வேற என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கோடி கோடியாக கூட்டணி வைத்தால் பணம் கொடுத்திருப்பார்கள். பணமா இனமா? வருமானமா இனமானமா? எதன் பக்கம் நிற்க உங்கள் பிள்ளைகள்? அறிவார்ந்த என் சொந்தங்கள் எண்ணி பாருங்கள். ஏன் நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும்? நீங்கள் தான் கேட்கிறீர்கள் ஒரு மாற்று வேண்டும் என்று. யார் மாற்று? இதில் யார் மாற்று? இங்கே நிற்கிற 3 கூட்டணிகளில் யார் மாற்று? யார் புதியவர்? யார் புதிய சிந்தனை, புதிய கோட்பாடு, புதிய கொள்கைகளை யார் கொண்டு வந்து சொல்லுகிறார்கள்? ஏன் எல்லாவற்றையும் இலவசமாக தர முடிந்த இந்த அரசுகளால் தண்ணீரை ஏன் இலவசமாக தர முடியவில்லை என்ற கேள்வியை நீங்கள் ஏன் எழுப்பவில்லை? ஏன் எழுப்பவில்லை? கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி, குடிநீருக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி எடுத்துக்கொண்ட இந்த அரசுகள் ஏன் தனியாரிடம் வாங்க கையேந்த வைக்கிறது? தரமான கல்வி முதலாளி, தரமான மருத்துவம் முதலாளி. ஏன் அரசு முடியவில்லை? முடியவில்லை. அப்ப அரசு மருத்துவமனைக்கு மூடிவிட வேண்டியதானே? அரசு பள்ளிக்கூடம் கல்லூரிகள் எதற்கு? எதற்கு? இதை ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது. எல்லா தேர்தலையும் போல இதை கடந்து நடந்து மறந்து போக முடியாது. என் உடன் பிறந்தவர்களே, மாற்றம் என்பது வெறும் வெற்றி சொல்லல்ல, அது செயல். செயல். நாங்கள் ஏன் இங்கு வந்தோம்? அடிமைகள். அந்த அடிமை நிலையிலிருந்து உரிமை பெற்று விடுதலை பெறவே வந்தோம். எப்படி அடிமைகள்? முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குடிமை குடிமையர், திசையலாம் பலகுரு திசையலாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள். இருந்தும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள் என்கிறார் பெரும்பாவலர் தாத்தா பெருஞ்சித்திரனார் அவர்கள். வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீர ஆய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காண்டரு பொருளையும் களனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். என் தம்பி தெரியுமா, இவர்கள் தமிழர்கள் இருந்தும் என்ன, இன்றிவர்கள் அடிமைகள். எல்லாம் இருந்தது, ஆனால் அடிமைகள். ஏன் அடிமையானோம்?
ஏன் தமிழன் என்ற உணர்வை இழந்தோம், ஓர்மையை இழந்தோம். தேவர் தேவேந்திரர் பிரிந்தோம், படையாச்சி பறையர் பிரிந்தோம், நாடார் கோணார் பிரிந்தோம், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் மதங்களாக பிரிந்தோம், தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தோம். ஒரு தொகுதியில் படையாட்சி நின்றால் பறையர் வாக்கு இருக்காது, பறையர் நின்றால் படையாட்சி வாட்சி இருக்காது, வாக்கு இருக்காது. தேவர் நின்றால் தேவேந்தர் வாக்கு போட மாட்டார், தேவேந்தர் நின்றால் தேவர் ஓட்டு போட மாட்டார். இவர்கள் யார்? ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், ஒரே இனம், தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்த பேரினம் தமிழினம். அதனால் என்னானது? தமிழர்கள் என்கின்ற ஒரு அரசியல் வலிமையோ அதிகாரமோ உருவாகாமல் போனது. அதனால் சொந்த நிலத்திலே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற அடிமை மக்களாக இருந்தோம், உரிமை இழந்தோம். அவ்வளவுதான். என்ன உரிமை? கல்வி உரிமை இருக்கா? கல்வி மாநில உரிமை, அது எப்படி பொதுப்பட்டியலுக்கு மத்திய அரசுக்கு போனது? மருத்துவ உரிமை இருக்கா? இல்லை, அது மத்திய அரசுக்கு போனது. ஒரு நதிநீர் உரிமை பெற முடிகிறதா? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கார் ஓடும், நீர் ஓடுமா? ஓடுமா? ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று கன்னடர்கள், அதிகாரத்தில் இருக்கிற அந்த நாட்டின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர் சொல்லும் போது இறையாண்மை செத்து விழுகிறது, தேச ஒருமைப்பாடு சிதறி பறக்கிறது. சொல்லுகிற கட்சி ஆட்சியார்? இந்திய இறையாண்மை தேச ஒருமைப்பாடை பேசுகிற காங்கிரஸ். காங்கிரஸ் தரக்கூடாது, பாரதிய ஜனதா. மேகதாதியில் அணை கட்ட வேண்டும், பாரதிய ஜனதா. கட்டிய தீர்வோம், காங்கிரஸ். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று கேட்கிற என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர், தமிழர்களுக்கு உரிய நீரை கொடுப்போம் என்றால் அங்கே இந்திய தேசியம் இருக்கிறது. இருக்கிறது. தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது, அந்த வார்த்தையில் செத்தது இந்திய தேசியம், பிறந்தது தமிழ் தேசியம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். எங்கே இருக்கிறது இறையாண்மை ஒருமைப்பாடு? நாட்டின் 10 ஆண்டுகள் நாட்டை ஆண்ட ஐயா நரேந்திர மோடி காவிரி நதிநீர் சிக்கல் வருகிற போது இந்தியா கூட்டணியில் இருக்கிற 2 கட்சிகள் காங்கிரஸ் திமுக சண்டையிட்டுக் கொள்கிறது என்று சிரிக்கிறார். எங்களுக்கும் அவர்தானே பிரதமர். பிரச்சனையில் தலையிட்டு தன் நாட்டு குடிகளுக்கு சமமாக நதிநீரை பங்கிட்டு தரக்கூடிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் தேர்தல் கணக்கிலே, அரசியல் கணக்கிலே 2 கூட்டணிக்குள் சண்டை என்று சொல்கிறார். நாங்கள் நர்மதா நதியிலே பிரச்சனையின்றி நீரை பிரித்துக் கொள்கிறோம் என்கிறார். அப்படி பிரித்து தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் பிரதமருக்கு இருக்கு என்பதை மறந்துவிட்டு பேசுகிறார். எங்கே இருக்கிறது உங்க தேச ஒருமைப்பாடு? ஒற்றுமை. என்னுடைய வளங்கள் எல்லாருக்கும், என்னுடைய நரிமண பெற்றோர் எல்லாருக்கும், என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி எல்லாருக்கும். நிலம் என்னது, வளம் என்னது? வீட்டை காலி பண்ணி வெகு தூரம் போய்விட்டோம், நிலத்தை விட்டு விட்டு வெளியேறிவிட்டோம். 66,000 ஏக்கர் எடுத்திருக்கிறீர்கள், 299 பேர் வேலைக்கு எடுத்தீர்கள், அவ்வளவும் அடைந்தீர்கள். ஒருவன் கூட இந்த மண்ணின் மகன் தமிழன் இல்லை, கேட்க நாதி இல்லை. இந்திய கடலுக்குள் 850 மீனவன் இதுவரை இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான், கடற்படை ராணுவத்தால். அவன் செத்து விழுந்தான். திராவிட சகோதரன், திராவிட மீனவன் செத்தான் சொல்லல ஒருத்தனும். இந்திய மீனவன் செத்தான் என்று சொல்லி இருந்தால் இந்திய தேசியம் அப்படியே இருக்கும். தமிழ் மீனவன் செத்தான், அவன் செத்த இடத்திலே தமிழ் தேசியம் பிறந்து விட்டது. அவ்வளவுதான். இந்த நிலத்தில் இருந்திருக்க வேண்டிய அரசியலே தமிழ் தேசிய அரசியல் தான். ஏன்? பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இந்த நாட்டை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை ஏற்க முடியாது. இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். இதை நான் சொல்லவில்லை பெருமக்களே. ஆகப்பெரும் அறிவாளி, ஆகப்பெரும் கல்வியாளர், உலகிலே 64,000 புத்தகங்களை படித்த மேதை, அரசியல் சாசனத்தை வகுத்து கொடுத்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள் இவை.
இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று சொன்னவரும் அவர்தான். அப்ப இந்திய நாடு என் நாடு, என் நாடு. இமயவரை பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் காலடியில் குறுகி கிடக்க காரணம் உரிமை இழந்தோம், உணர்வை இழந்தோம், உரிமை இழந்தோம், அடிமையானோம். என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு என்கிற அந்த போர், இந்த போர் தான் என் தம்பி தங்கைகளே, இந்த போர் தான் ஒரு மாபெரும் அரசியல் மாறுதலுக்கான புரட்சிகர போர். இந்த போர் தான், இந்த அக்க போர்களை ஒழிக்க இருக்கிற மக்கள் போர். இதுதான், இதுதான். யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று வள்ளுவன் தொடங்கி கம்பன் கபிலன் இளங்கோ எல்லாம் உலகம் உலகம் என்று உலகம் தழுவி நேசிக்கின்ற இனத்தின் மக்கள். உடலிலே காயம்பட்டால் முதலில் கண்ணழுகும், உலகில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் தமிழன் மண்ணழுகும். அப்படி அழுத எனக்கு என் இனம் மொத்ததும் செத்ததற்கு எவன் அழுதான்? எவன் அழுதான்? ஒருவனும் இல்லை. ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு கண்டிப்பு, ஒரு கருணை பேச்சு எதுவும் இல்லை. அதனால்தான் உலகில் நமக்கென்று ஆதரவு கரம் நீட்டவோ குரல் கொடுக்கவோ யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள், சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் பேரின மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பில் இருந்து, பெரும் பணியில் இருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி நிற்க முடியாது. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் தமிழ் பேரினத்திற்கு பேராபத்தென்று அறைகோல் விடுத்து எம்முயிர் தலைவன் பிரபாகரன் எங்களை அழைத்தான். அவன் விரல் பற்றி அவன் வெளிகாட்டிய திசையிலே பாய்கிற பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் உயரிய நோக்கம் கொண்டு உலகிலே எவராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்தனில் அது எல்லாவற்றையும் விட பெரிது என்றான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி ஒரு கனவு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் பேரினத்தின் உரிமை, விடுதலை, அதன் பெருமை மிக்க வாழ்வு என்கிற புனிதமான கனவு. அதை நிறைவேற்றவே களத்தில் நிற்கிறோம். அருமை பெற்றோர்களே, தாயின் வயிற்று வழியில் இருந்து வந்தவர்கள் அல்ல நாங்கள், அப்படி பிறந்தவர்கள் அல்ல. பல ஆயிரம் ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த வழியில் பிறந்தவர்கள். பல லட்சக்கணக்கான பிணக்குவிகள், அதற்கிடையே பிரசவிக்கப்பட்டவர்கள், கண்ணீரிலும் இரத்தத்திலும் கரு கொண்டவர்கள், ஒப்பாரி ஓலத்தை தாலாட்டு கேட்டு வளராமல் ஒப்பாரி ஓலங்களை கேட்டு வளர்ந்தவர்கள். சத்தமாக, கோபமாக, ஆவேசமாக ஏன் பேச வேண்டும்? பேரன்பு, அடக்க முடியாத ஆத்திரம் ஆவேசமாக வெளிப்படுகிறது. இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய்வழியே வந்து விழும் என்கிறார்கள். நீண்ட காலமாக நெஞ்சிலே எரிகிற நெருப்பு. என்ன செய்யலாம் சீமான்? எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகழ்த்த கருங்குயிலே கூவாயோ. எங்கள் புரட்சி பாவனன் கூவினான். என் நாட்டில் ஆட்சியிட எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி என்ன வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவத மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா. திமுகவே அதிமுக தான், பாரதிய ஜனதா தான், காங்கிரஸ் அது நினைவா? உலகாளுதல் நிலையாம் எனும் நினைவா? பல சாம்ராஜ்யங்கள் சரிந்திருக்கிறது. நீ என்ன? நீ எம்மாத்திரம் எம்மாத்திரம். புரட்சி என்றால் புரட்சி போடும் எல்லாவற்றையும், தலையில் மாற்றம்.
மேலே இருப்பது கீழே வரும், கீழே இருப்பது மேலே போகும். கால சக்கரம் வரலாற்றிலே சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. வீதியில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற சீமானும் அவன் பிள்ளைகளும் ஒரு நாள் அதிகாரத்திற்கு வருவார்கள். இந்த அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் இந்த வீதிக்கு வருவான். உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளித்தமிழ விழித்தான் தமிழன். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையான்னா. அலை மாகடல் நிலம் வானில் உன் ஆணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே. தரையில மட்டும் இல்லடா, கடல் வான் எல்லாவற்றிலும் அதிகாரத்தை நிறுவினான். நிறுவினான் என் பாட்டன் கடல். கடல் படை கண்டு அருண்மொழி சோழனும் அவன் மகன் அரசேந்திரனும் கடல் வரை அதிகாரத்தை நிறுவினான். ஆனால் வான்படை கண்டு விண்ணிலும் அதிகாரத்தை நிறுவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் தான். அலை மாகடன் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய். நிறுவாய். குறுக்க ஏதாவது இடையூறா இருக்காடா? ஓடானா காங்கிரஸ் பிஜேபி திமுக ஓடானா குறுக்க? கொலை வாளினை எடரா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலி உயர் குணமேவிய தமிழாங்கிறான். என்ன செய்ய சொல்றான்? என்ன செய்ய சொல்றான்? நறுக்குவோம் பகையின் வேறு. வன்முறை தூண்டுற மாதிரி பேசுறான். எங்க தாத்தனை தான் எழுப்பி கேட்க, நீ உங்களை மாதிரி கடற்கரையில் கல்லறை இல்லை அவனுக்கு, தேடிப்போ. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம். யார் இந்த அயலார்? இந்த திராவிடர் இந்தியர் தான் எங்கள் அயலார். நறுக்கடா பகையின் வேறுங்கிறான். இந்த திராவிடர் இந்திய வெவ்வேறு அல்ல. ஒரு நாள் கட்டி பிடிச்சு கைகுலுக்கி சங்கமிப்பார்கள் பாரடா என்று தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தர் கற்பித்தது நடக்கிறது. அவன் பேரன் வந்தேன், நாங்கள் தமிழர்கள் என்றேன். 2 பேரும் மோதிட்டான். 2 பேர் சேர்ந்து என்னை அடிக்கிறான். எல்லாரும் அவன் சின்னத்தில் அப்படியே நிற்கிறான். 70 வருஷம் ஒரு சின்னம், 60 வருஷம் ஒரு சின்னம். தேசிய மலர் ஒருத்தருக்கு சின்னம் கையின்னு எல்லா நலத்திட்டத்திலையும் சின்னத்தை போட்டுக்கிட்டு கொண்டு போய் சேர்த்துற வேண்டியது. தேர்தலுக்கு முதல் நாள் ஒரு சின்னத்தை கொடுத்து மோதுங்க வேண்டியது. இது ஜனநாயகம், இது சம உரிமை, இது சம வாய்ப்பு நம்ப சொல்ல வேண்டியது.